நம்மால் முடியும். கடந்த பல வருடங்களாகவே தஞ்சாவூர் மாதிரியான காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு சவாலான விஷயமா மாறி போயிடுச்சு. அதுவும் கடந்த வருடம் வீசிய கஜா புயலுக்கு பிறகு அந்த சவால் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சவால்களை எல்லாம் நம்ம எளிமையாக சமாளிக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட நிலையான நீர் ஆதாரங்கள் தேவைப்படுது. அந்த மாதிரி நிலையான நீர் ஆதாரங்களை உருவாக்குற முயற்சியில் நம்மால் முடியும் குழு சார்பாக தொடர்ந்து பல கிராமங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சமீபத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அதம்பை அப்படிங்கிற கிராமத்தில் நடந்த களப்பணியை தான் இந்த வாரம் நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் களப்பணியாக பார்க்க போகிறோம். பட்டுக்கோட்டை நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தின் மிக முக்கியமான நகரம். பட்டுக்கோட்டையை சுற்றியுள்ள விவசாய கிராமங்களுக்கெல்லாம் பட்டுக்கோட்டை தான் வணிக மையம் என்பதால் இந்த ஊர் எப்போதுமே பரபரப்பாகவே இருக்கும். பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதம்பை அப்படிங்கிற இந்த கிராமம். நீண்ட பெரிய பசுமையான வயல்கள், பெரிய பெரிய தென்னந்தோப்புகள் அப்படின்னு பார்க்கும்போதே அதம்பை ஒரு தீவிரமான விவசாய கிராமங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. நெல், தென்னை, வாழை போன்ற பயிர்களை தான் இங்கே முக்கியமான பயிர்களாக விவசாயம் செய்கிறாங்க. சென்ற வருடம் வீசிய கஜா புயல் இந்த பகுதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதற்கான தடங்களை இன்னும் கூட இந்த பகுதியில் ஆங்காங்கே பார்க்க முடிஞ்சது. அந்த பெரும் பாதிப்பில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் கிராமமாக இருந்தது அதம்பை. அதிகமாக தென்னை சாகுபடி இருக்குது, விவசாயமும் இருக்குது, தோட்டப்பழக்க உளுந்து, மிளகாய் எல்லாமே இங்கே எல்லா பயிரினமே வரும். பணப்பயிர் அனைத்தும் எங்கள் இதில் ரொம்ப செழிப்பாக வளர்ந்து எல்லாமே சந்தன மரம் கொண்டு வளரக்கூடிய ஏரியா அது. அதம்பை கிராமத்தில் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவில் ஒரு குளம் இருக்கு. பேச்சு வழக்கில் இந்த குளத்தை ஆவுடாவுரணி குளம் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆனால் அவலநேரி குளம் அப்படிங்கிறது தான் இதன் உண்மையான பெயரா ஆவணங்களில் இருக்கிறதாகவும் அந்த மக்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க. 2 பக்கம் தார் சாலைகள், மீதமுள்ள 2 பக்கங்களும் தென்னந்தோப்புகள் என அந்த குளத்தின் அமைப்பே மிக அழகானதாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களின் நீர் ஆதாரமாகவும் மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கும் மிக உதவியாக இருந்திருக்கு இந்த குளம். எப்படி ராஜராஜ சோழன் காலத்தில் அங்கங்கே குளங்களையும் சாலைகளையும் மரங்களையும் நட்டாங்களோ அந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் காலத்தில் 3 தலைமுறைக்கு முந்தையே இருக்கணும். இப்போ இல்லை, இந்த குளம் இருந்துச்சுன்னா இதுலேருந்து பாசனம் பெறக்கூடியது. இந்த குளத்தில் தண்ணி போய் அடுத்து ஒரு குளம் உப்போடை குளம்னு, அதுக்கு தண்ணி போய் அதிலேருந்து தண்ணி அங்கேருந்து பாசனம்லாம் போடுச்சு. இந்த உழுதுட்டு வர்றவங்க கால்நடைகளை குளிப்பாட்டுறதுக்கு, மனிதர்களுக்கு குளிப்பதற்கு, இப்படி விவசாயத்தை அந்த மனிதர்களுடைய கால்நடைகள் இவை அத்தனைக்கும் பயன்பாடாக இருக்கிறது இருந்த குளம். நான் பிறந்தது அதம்பை கிராமம். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். சின்ன வயசுலலாம் இந்த குளம் அவ்வளோ ஒரு தண்ணி நிறைய கிடக்கும். நாங்கள் கோடைக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். எங்களுக்கு குளிக்கிறதுக்கே குடிக்க எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை தான் நாங்கள் அப்போது யூஸ் பண்ணது. இந்த மண்ணில் பிறந்தது மட்டும் இல்லாமல் ஒரு 15 வருஷம் இந்த மண்ணில் இருந்தேன். ஆரம்பத்தில் இருந்தது 15 வருஷம் அனுபவமும். இந்த ஏரியில் நாங்கள் குளிக்காத நாட்கள் கிடையாது. காலையில் பள்ளிக்கூடம் போகும்போதும் சரி, இந்த விடுமுறை நாட்களிலும் சரி. விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிக பொழுதை கழிக்கிற இடமே இந்த ஏரியா தான் இருக்கும். அப்படி விளையாண்டு தெரிஞ்ச ஏரி இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார், நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். கருது எடுத்துகிட்டு 10 மணிக்கு வருவோம் சார். 10 மணிக்கு வந்தாலும் இந்த குளத்தில் குளிக்கலாம். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குளத்து நிறைய தண்ணி கிடக்கும். குளித்தோம்னா ஒரு 20 பேர், 30 பேர், 50 பேரை கூட குளிப்போம். எங்கள் ஊரில் 10 மாடு கறவை மாடு இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 10 மாடு கறவை மாடு இருந்துச்சு. 10 மாடு இந்த குளத்தில் தண்ணி குடிப்பாங்க, விளையாடுவோம், கெட்டுவோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த தண்ணியை குடிக்காதவங்க யாரும் கிடையாது. இந்த ஊர் மக்கள் இங்கேருந்து தண்ணிக்கு கோடை காலத்தில் பார்த்தாக்கா இங்கேருந்து பார்த்தாக்கா 4 கிலோமீட்டர் போன ஊருக்கு, அடுத்த ஊருக்கு போனாக்க இந்த பக்கம் வந்தாக்கா 2 கிலோமீட்டர் தண்ணிக்கு. அதனால வேலை செய்கிறவங்க இந்த குளத்தில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கோம் எல்லாரும். முன்னாடியெல்லாம் நாங்கள் சிறு வயசுல இந்த குளத்தில் விளையாடுவோம், தண்ணி குடிப்போம். எங்கள் தாய் தாப்பெல்லாம் விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் இதில் தான் பசியாகிறது, சாப்பாடு சாப்பிட்றது மாதிரி இதில் குளிச்சுட்டு 2 மடங்கு தண்ணியை குடிச்சிட்டு போவோம். அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக இந்த தோப்புகள்லாம் இப்போ இருக்காது. ஒரு பயம் இல்லாமல் 10 மணிக்கு வருவோம் வேலை செஞ்சுட்டு. காலையில் 5 மணிக்கெல்லாம் பொம்பளைங்க 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு கூலி வேலை செய்ய போயிடுவோம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்த குளம் இப்போ இடையூரில் கவனிப்பு இல்லாமல் வேலிக்கருவை பண்ணுறது, இந்த தண்ணி சாராயம் குடிக்கிறவங்கெல்லாம் நிறையா கரையில் உக்காந்துக்கிட்டு பொண்டு வர முடியாது. ரொம்ப அட்டாசியமாக இருந்துச்சு. இப்படி பல வருடங்களா தண்ணீரே இல்லாமல் போனதால
குளத்தின் தற்போதைய நிலை மிக மோசமாக இருந்தது. குளத்தின் கரைகள் எல்லாம் சீமைக்கருவேல மரங்களும் தேவையற்ற புதர் செடிகளுமாக இருந்தது. கரைகளும் சில இடங்களில் மிக பலவீனமாக இருந்தது. சொல்ல போனோன்னா எங்கள் கிராம மக்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களுடைய பொறுப்பில்லாத்தனத்தினால தான் இதை பராமரிக்காமல் இருந்தது. குளத்தின் உள்பக்கம் சமீபத்தில் பெய்த மழையால் கொஞ்சம் தண்ணீர் கிடந்தாலும் அந்த தண்ணீர் தெரியாத அளவுக்கு காட்டாமணக்கு செடிகள் குளத்தை ஆக்கிரமிச்சிருந்தது. அந்த ஊரை சேர்ந்த சிலர் குளத்தின் உள்பகுதியில் அதிக அளவில் மண் எடுத்ததால குளம் சில இடங்களில் அதிக ஆழங்கள் கொண்ட பள்ளங்களாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்ற வருடம் வீசிய கஜா புயலில் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை எல்லாம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த குளத்துக்குள்ளே கொண்டு வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. இதனால் ஏற்கனவே பாதி தூர்ந்த நிலையில் இருந்த அவலநேரி குளம் முழுவதும் தூர்ந்து போன நிலையில் இருந்தது. கஜா புயலுக்கு பிறகு நான் பார்க்கும்போது ஒரு குழந்தை எப்படி ஒரு கூக்குரலிட்டு அழுமோ அந்த மாதிரி அந்த குளம் அழுத மாதிரி நான் உணர்ந்தேன். காரணம் என்னென்னா, அவ்வளோ தென்னை மரங்கள் அதோட மார்பில் தூக்கி போட்ட மாதிரி கிடந்துச்சு. ஒரு மனுஷன் மேலே சின்ன பாரம் இருந்தாவே மூச்சு விட முடியாது. இவ்வளோ தென்னை மரங்களை போய் அதுக்குள்ளே போட்டிருக்காங்களே, அப்போ இந்த குளம் என்ன பாடுபடும்? இந்த தென்னை மர கழிவுகளை எல்லாம் எப்படியாவது அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த சில தன்னார்வலர்கள் பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட டன் கணக்கில் கொட்டப்பட்ட அந்த கழிவுகளை எல்லாம் அவர்களால் முழுவதுமாக அப்புறப்படுத்த முடியலை. கரையின் ஒரு பக்கம் மக்கள் முன்பு பயன்படுத்தி வந்த படித்துறை ஒன்று இருந்தது. ஆனால் நீண்ட காலம் பயன்பாட்டில் இல்லாததால் அந்த படித்துறை முழுவதும் மண்ணால் மூடப்பட்டு கிடந்தது. இப்படியே போனால் அவலநேரி குளம் நிரந்தரமாக காணாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருப்பதால் இதை எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நம்மால் முடியும் குழுவின் உதவியை கேட்டாங்க அதம்பை கிராம மக்கள். இந்த குளம் தூர் வாரணும் அப்படிங்கிற மனசில் எனக்கு ஒரு எண்ணம் உருவானதுமே, நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஆம்பலாப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஆம்பலாப்பட்டில் குறிச்சி ஏரிங்கிற ஒரு 14.5 ஏக்கர் குளத்தை அந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள்லாம் இணைஞ்சு அதை தூர்வார ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வேலை தொடங்குது, அதை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சபரிகிரீன் அறக்கட்டளை அப்படிங்கிற சுப்பிரமணி சார் அவங்க மூலமாக தான் கவாஸ்கரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஃபோன் நம்பர், அவர் நம்பரை கொடுத்து போய் தொடர்பு கொள்ளுங்கள், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற தவற விடக்கூடாது அப்படிங்கிறக்க உடனே நானும் என் மனைவியும் ஆம்பலாப்பட்டு கிராமத்துக்கு போனோம். அங்கே போனோன்னே எங்களை நம்ம சந்தோஷமாக வரவேற்று அந்த குளம்னா எப்படி இருக்கணும், எப்படி பராமரிக்கணும், எந்தெந்த வேலைகள் முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத தம்பி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே பார்க்கும்போது தென்னை மரத்துடைய கழிவுகள் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனித குலத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சீம கருவேல மரங்கள் அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அந்த குளமே தெரியாத அளவுக்கு அந்த குளம்னா அந்த குளத்தினுடைய அமைப்பே மாற்றி இருந்துச்சு. அந்த அமைப்பே மாறி இருந்துச்சு. அப்போ நான் இந்த மாதிரி நாங்கள் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போ நாங்கள் புதிய தலைமுறை அவங்கள நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய ஏரிக்கு, எங்களுடைய குறிச்சி ஏரி அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க புதிய தலைமுறை நம்மளுடைய குழுவிலேருந்து. அப்போ நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் அவங்க தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். இதை அவங்க செவிமடித்து அந்த புதிய தலைமுறையோட அம்மாள்மொழி குழுவினர் நிச்சயமாக நான் அந்த குளத்தை புனரமைச்சு தர்றோம், அதுக்கான முயற்சியில் இறங்குறோம். அதுக்கு கோவையிலிருந்து மக்கள் அறக்கட்டளை நிறுவனத்தாரோட பேசி அவங்ககிட்ட உதவி வாங்கி தரணும் அப்படின்னு உறுதியளித்தாங்க. அது சொன்ன மாதிரியே அடுத்த வாரத்திலே அவங்க அதுக்கான சாதகமான சூழ்நிலை வந்துச்சு. அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கோவை மக்கள் அறக்கட்டளையின் உதவியோடு அவலநேரி குளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாங்கள் இறங்கினோம். அவலநேரி குளத்தின் சீரமைப்பு பணியின் துவக்க நிகழ்வுக்கு அதம்பை கிராம மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மக்கள் நிறைய பேர் வந்திருந்ததால் அந்த இடம் ஒரு திருவிழா மாதிரியான உணர்வை ஏற்படுத்தினது. இப்போ இந்த கோவை மக்கள் மன்றமும் புதிய தலைமுறையும் எடுத்துக்கிட்டு இதை பண்ணுறான்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பணியை சிறப்பாக அவங்க செய்கிறதுக்கு பொதுமக்கள் ஆகிய நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா அந்த வகையில் உதவியாக இருந்து, அதனால் எல்லா ஊர் பெரியவர்களும் ஆசத்தம்பி மாதிரியே நினச்சிக்கிட்டு இந்த குளத்தை சிறப்பாக நல்லா இருக்கணும், நமக்கு தான் பின்னால் தண்ணியை நம்ம சேகரித்து வைக்கிறதுக்கு இது மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற புதிய தலைமுறை டிவிக்கும் கோவை மக்கள் மன்றத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி இந்த பணி சிறப்பாக இருக்கிறதுக்கு பொதுமக்கள் நாங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்கணும். மக்கள் தங்கள் நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக சீரமைப்பு பணியை பயபக்தியோடு ஆரம்பித்தாங்க.
அவலநேரி குளத்தின் சீரமைப்பு பணியில் மிக முக்கியமான வேலையாக செய்ய வேண்டியிருந்தது அந்த குளத்துக்குள் கிடந்த தென்னை மர கழிவுகளை அகற்றுவதுதான். அந்த மரங்களை எல்லாம் அகற்றினாலே அந்த குளம் ஓரளவு நீர்பிடிப்பு பகுதியாக மாறிவிடும் போல் இருந்தது. எனவே வந்திருந்த ஜேசிபி இயந்திரங்களை வச்சு அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் வேலையை முதல் வேலையாக ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் அந்த தென்னை மரங்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்த பிறகு அது எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி விடலாங்கிறது தான் எங்கள் திட்டமாக இருந்தது. ஆனால் அப்படி அப்புறப்படுத்துறதே பெரிய வேலையாக ஆகிவிட்டால் பிறகு குளத்தை சீரமைக்கிறது இயலாத காரியம் ஆகிவிடுங்கிறதால அந்த தென்னை மரங்களை எல்லாம் குளத்தின் கரைகளில் அடுக்கி வச்சு கரைகளை பலப்படுத்த பயன்படுத்திக்கலாம்னு முடிவு செஞ்சு எல்லா மரங்களையும் கரைகளில் கொண்டு வந்து அடுக்கணும். குளத்தோட கரையில் வந்து எல்லாம் கரை பலவீனமாக இருந்தது. கரையை பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரத்தெல்லாம் கொண்டு போய் கரை ஓரமாக வச்சு அதை அடியில் இருக்கிற மண்ணை வெட்டி அதை போட்டு கரையை பலப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது என்னென்னா தென்னை மரம் உள்ளே போட்டது கரையோடு உள்ளே போய் கரைக்கும் பலமாயிருச்சு. இது மக்கி போய் மனிதர்களுக்கும் தண்ணீருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்த முறையாக என்ன பண்ணால் 2 ஜேசிபி உள்ள முன்னாடி போக வச்சு இருக்கிற சீமக்கருவேல முள்ளெல்லாம் பிடுங்கி உடனுக்குடனே வெளியேற்ற வச்சோம். கரைகளில் சில இடங்களில் மரங்களை அடுக்கி வைக்க முடியாத அளவுக்கு சீமைக்கருவேல மரங்கள் ஆக்கிரமிச்சிருந்தது. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அந்த மரங்களை அப்புறப்படுத்தி விட்டு பிறகு தென்னை மர துண்டுகளை அடுக்கி வச்சோம். அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட சீமைக்கருவேல மரங்களை எல்லாம் அந்த ஊர் மக்கள் வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கேயே தீ வச்சு அழிச்சாங்க. நாங்கள் உள்ளே இறங்கி அந்த ஜேசிபி முள்ளை வெட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டு அள்ளி போட்டு அதை முள் எல்லாம் கொளுத்தி விட்டோம். மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக சேர்ந்து எல்லாரும் வேலை செஞ்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. நான்கு பக்க கரைகள்லையும் எந்த இடத்துல எல்லாம் கரை பலவீனமாக இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் மரங்களை அடுக்கி வச்சோம். பிறகு கரைகளின் ஓரமாக ஒரு 5 அடி அகலமும் 2 அடி ஆழமும் அளவுக்கு குளத்தை ஆழப்படுத்தணும். அப்படி ஆழப்படுத்தியதில் கிடைத்த மண்ணை எல்லாம் கரையில் போடப்பட்டிருந்த மரங்களை மூடுவதற்கு பயன்படுத்தணும். மரங்களை மூட முன்பு இருந்ததை விட நல்ல உறுதியான கரைகள் உருவானது. கரைகள் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் கரை இருந்துச்சு. நடந்து போகிறவங்க கூட கொஞ்சம் வழுக்குன்னா கீழே தரமட்டத்தில் போய் விழுகிற அளவுக்கு கோபுரமாக போட்டிருந்தாங்க. அதை என்ன பண்ணால் முதல்ல மேல்மட்ட கரையெல்லாம் மட்டம் தட்டி அகலப்படுத்திட்டோம். இந்த தென்னை மர கழிவுகளை சைடில் அடுக்கிறதுனால அது மேலே நம்ம மண்ணெல்லி போட்டதுனால கரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி அகலத்துக்கு ஒரு லாரி போகிற அளவுக்கு பலமாகவும் அகலமாகவும் இப்போ கரைகளை பலப்படுத்தியிருக்கிறோம். அவலநேரி குளம் சீரமைப்புல மறக்க முடியாத ஒரு விஷயம்னா அது அந்த ஊர் மக்களோட ஒத்துழைப்பு தான். சீரமைப்பு வேலை தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா வேலைகளையும் தானாகவே முன் வந்து செஞ்சாங்க. அவலநேரி குளத்தின் உள்பகுதியில் முளைச்சி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை எல்லாம் மக்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைகளாலேயே அப்புறப்படுத்தினாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து மரங்க வெட்டுறதோ மண் வெட்டுறதோ இந்த செடிங்களை சுத்தம் பண்ணுறதோ அந்த வந்தவங்களுக்கு வரவேற்பு பண்ணி எங்களால் முடிஞ்சதை தண்ணியோ ஒரு சாப்பாடோ எந்த உதவி எங்களால் முடிஞ்சதை செஞ்சு அவங்கள வந்தவங்களுக்கு நல்ல மரியாதை செலுத்தி நான் இந்த குளத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் கிராம மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னோடனே இது நமக்கான குளம், நம்ம மண்ணில் நம்ம சொந்தமான குளம், இதை நம்ம தான் பராமரிக்கணும். அவங்க யாருமே தயக்கம் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வந்து செஞ்சு தரோம், இதை விட எங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க சராசரியாக செய்கிற வேலையை விட்டுட்டு இன்ன வரைக்கும் என் கூட இருந்து இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் இதை நிச்சயமாக சாத்தியமாக்க முடியாது. நான் தனி ஒருவனாக இருந்து பண்ண முடியாததை அவங்க எல்லாரும் என் கூட இணைஞ்சிருந்து சீமக்கருவேல முள் அகற்றுறதும் தென்னை மர கழிவுகளை ஓரம் கட்டி வைக்கிறதும் உள்ளே கிடக்கிற இந்த காட்டாமணக்கு செடிகள் அகற்றுறதுலேருந்து அத்தனை பேரும் எனக்கு கரம் கொடுத்து என் தோளோடு தோல் இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஊரைச் சேர்ந்த சிலர் குடும்பத்தோடு தற்போது சென்னையில் வாழ்ந்தாலும் கூட தங்கள் ஊர் குளத்தின் சீரமைப்பு பணி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சீரமைப்பு பணியில் கலந்து கொள்வதற்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. திரும்ப அந்த ஊருக்கு வந்து எப்போ நல்லா மோட்சம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆசைத்தம்பின்னு ஒருத்தர், அவரும் எங்கள் கூட ஒன்றா படித்தவர், ஒன்றா இருந்தவர் தான். அவர் ரொம்ப இந்த இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இறங்கி பண்ணுறாரு. அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே தண்ணியோடைய கஷ்டம் என்னென்னா சென்னையில் இருக்க எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சென்னையில் இருக்க எங்களுக்கு மட்டும் இல்லை சென்னை வாசிகள் அதிக பேருக்குமே தெரியும் தான். அது இப்படி ஒரு தொண்டு நிறுவனம் புதிய தலைமுறை மூலிமா இன்றைக்கி நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம மண்ணில் நம்மளும் போய் கலந்துக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் சென்னையில். இந்த சீரமைப்பு பணிக்கு நிதி உதவி செஞ்ச கோவை மக்கள் அறக்கட்டளையைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் நேர்லேயே வந்து அவலநேரி குளம் சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டாங்க. அப்போது அங்கே சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள்கிட்டையும் அந்த குளம் தொடர்பான செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த குளம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியத்தை அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க. ஐயா, குளம்ங்கிறது கோவில் மாதிரி, குளம்ங்கிறது குழந்தை மாதிரி, குளம்ங்கிறது நம்மளுடைய சொத்து. நிச்சயமாக இது போன்ற குளங்கள் தமிழகம் முழுவதும் நம்ம உருவாக்குனாலே தமிழகமே ஒரு சொர்க்கமாக மாறும். இந்த ஊர் அகம்பை சொர்க்கமா இருக்கணும்னா நம்ம இந்த குளத்தை நம்ம பராமரிக்கணும். இந்த அடுத்த வருஷம் குளத்துக்கு நான் வரும்போது இல்லை இடையிலேயே பட்டுக்கோட்டை இதுக்காகவே வருவேன். நான் தஞ்சாவூர் வந்தேன்னா கண்டிப்பாக இந்த அகம்பை கிராமத்தில் இந்த குளத்தை பார்க்கறதுக்குனே வருவேன். கையோட அந்த குளத்தை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க, இந்த மரங்களை வச்சு எவ்வளவு நல்லா இந்த குளத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அது ஒன்று தான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். குளத்துக்கும் மக்களுக்கும் எப்போதும் தொடர்பு இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமானது அந்த குளத்தின் கரைகள். குளத்தின் கரைகள் மக்கள் நடைபாதையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நல்ல அகலமாக இருந்தால் தான் மக்களும் அதை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதனால் குளத்தின் மேற்பக்க கரைகளை ஜேசிபியை வச்சு நல்லா அகலப்படுத்தினோம். அப்படி அகலப்படுத்திய பிறகு அந்த கரைகள் அந்த ஊரின் சிறுவர்கள் ஓடி விளையாடும் அளவுக்கு அகலமாக மாறியிருந்தது. இவ்வளோ ஒரு அகலத்தில், இவ்வளோ ஒரு நீளத்தில், இவ்வளோ அகலத்தில் பாதை இதெல்லாம் இப்படி இருக்குங்கிறது நான் கனவுலே நினைக்கல. ஒரு தப்படி தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் ஆளுங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். இங்கிட்டு திரும்பினோம்னா சீலையை பிடிச்சி வெளிக்கிற இழுக்கும், இங்கிட்டு திரும்பினோம்னா பயங்கரமாக இதில் வரவே முடியாது. இன்றைக்கி மணி 10 மணி ஆனாலும் இதில் போகலாம் வரலாம், தசா குளத்தில் குளிக்கலாம் செய்யலாம், எந்த ஒரு பயம் இல்லாமல் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது குளம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கரை இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த கரையே இல்லை. இப்போ இந்த கரையில் இப்போ ஒரு 3 நாளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இதில் மாட்டு வண்டியோ ஆளுங்களோ பஸ்ஸேப்பு போகிற அளவுக்கு ஒரு சந்தோஷம்னா எனக்கே ஒரு இது இவ்வளோ ஒரு 3 நாளுக்குள்ள இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். இப்படி எல்லா வேலைகளும் நிறைவடைஞ்ச பிறகு அவலநேரி குளத்தின் தோற்றம் முழுவதுமாக மாறியிருந்தது. தென்னை மர கழிவுகள் நிறைந்த குப்பை மேடாக இருந்த அந்த குளம் 4 பக்க கரைகளும் சீர் செய்யப்பட்டு ஒரு நீண்ட பெரிய அழகான குளமாக மாறியிருந்தது. நான் இந்த 2 நாளில் முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. அவ்வளவு வேகமாக நடந்திருக்கு. நான் கூட 2-3 நாளைக்கு மேலாகும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவினர் கொடுத்த உற்சாகமும் அவங்க கொடுத்த வழிமுறைகளும், அதாவது எப்படி செயல்படுத்துகிறீங்க அப்படின்னு எங்ககிட்ட கலந்துக்கிட்டு அதில் அவங்க சொன்ன சில அனுபவ வழிகள், இதை எப்படி பண்ணுங்கள், கரைகளில் போய் அடுக்குங்க, இந்த ஜேசிபி அப்படி திருப்பி விடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட அனுபவ வார்த்தைகள்லாம் உள்வாங்கிக்கிட்டதுனால தான் இந்த 2 நாளில் இவ்வளோ வேகமாக முடிக்க முடிஞ்சுது. மற்றபடி மக்கள் அளித்த ஒரு ஒத்துழைப்பு, நம்ம கிராமத்து இளைஞர்களும் பெண்களும் நான் இதை முடிக்கணும் அப்படின்னு வேகமாக சொல்லும்போது முகம் சுளிக்காமல் இது நம்ம கிராமத்தோட குளம், இது 2 நாளைக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு 7:30-8 மணிக்கு கூட முடிச்சுட்டு இங்கேருந்து நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் அந்த குளத்தை விட்டு வெளியேறோம். ஜேசிபி இயந்திரம் சரி, பெண்களும் சரி, எல்லோரும் 8 மணி அளவு வரைக்கும் இந்த வேலை பார்த்துருக்கிறதுனால தான் இவ்வளோ வேகமாக அது முடிஞ்சுது. அன்னைக்கு இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள், இந்த இடமே ஒரு கரை மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த இதில் இது வரைக்கும் நான் இந்த கரைக்கு வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ வேலிக்கரையில் மரம் மண்டி சரி அது அந்த மாதிரி வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த கரையை சுற்றி ஃபுல்லாக இந்த குளம் எவ்வளோ இப்போ தான் இந்த குளமே இவ்வளோ பெரிய லென்த்து இருக்கான்னு இப்போ தான் தெரியுது. இப்போ தான் குளமே உருவமே தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. குளம் சீரமைப்பு பணி முடிஞ்சதும் குளத்தின் கரைகளில் மரக்கன்றுகள் நடுவதனும் பனை விதை விதைப்பதனும் அந்த ஊர் மக்கள் திட்டமிட்டிருந்தாங்க. அதன்படி அந்த ஊர் மக்களின் ஒத்துழைப்போடும் அந்த பகுதியைச் சேர்ந்த சில தன்னார்வலர்களின் பங்களிப்போடும் மரக்கன்றுகள் நடவு செஞ்சோம். மரக்கன்றுகள் நடவு முடிஞ்ச பிறகு கரை ஓரங்களில் பனை விதை நடவும் செய்யப்பட்டது. மக்கள் தாங்கள் ஊன்றிய மரக்கன்றுகளுக்கு அந்த குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினாங்க.
மாற்றம் வந்து ஒரு புள்ள அப்படியே புளியில் விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது காய்கறி குளிப்பாட்டி சீவி சடை பின்னி பூ வச்சா எப்படி இருக்கும், அதே போல் தான் நான் உண்மையிலே உணர்றேன். அப்படியா இருந்து முன்னாடி இவ்வளோ மோசமாக இருந்த ஏரி இந்த பக்கம் அடிக்கடி போகிறாள் நாங்கள். இது இப்படி இருந்தது இப்படி இருக்குதுங்கிறது ஒரு கனவு போல் எங்களுக்கு இப்போ தெரியுது. 2 நாளைக்குள்ளே இந்த மாற்றம் நிகழுது. ரொம்ப பிடிச்சது வந்து கரை கட்டி மரக்கண்டு வச்சு அதை அழகுபடுத்தினா தான் ரொம்ப பிடிச்சது. 2வது தண்ணியை கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டணும். அது நிறைஞ்சு நிற்கும் போது அதை பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பனை விதை நடவு முடிந்த பிறகு அந்த ஊர் மக்கள் அவலநேரி குளத்துக்கு தண்ணீர் வரும் வரத்து வாய்க்காலை திறந்து விட்டாங்க. ஆற்றில் தண்ணீர் போய் கொண்டிருப்பதால் அந்த பகுதி நிலங்கள்ல இருந்து வடியும் தண்ணீர் அந்த வாய்க்கால் வழியாக குளத்துக்குள்ள பாயத் தொடங்கியது. இப்போ நீங்கள் செஞ்ச வந்து பின்னால் வரக்கூடிய எங்கள் சந்ததிகளுக்கு பெரிய சொத்தை உருவாக்கி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள்லாம் செய்யாத இப்போ உங்கள் எல்லாருடைய முயற்சியினால் பார்த்த உடனே உங்களுக்கு நான் என் மனமார நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுமாங்க. அந்த மாதிரி தண்ணீரே இல்லாத வற்றி போன குளங்களை பார்த்து சலிச்சு போன நமக்கு அந்த குளம் தண்ணீரால் நிரம்பி வழிகிறத பார்க்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயும் கிடைக்காதுன்னே சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி தொடரணும்னா நம்முடைய நீர்நிலைகளை தொடர்ந்து இதே மாதிரி புனரமைத்தால் மட்டுமே முடியும். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நம்மால் முடியும்.